இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகங்க. எப்படின்னா வந்து இப்ப சீமான் அண்ணா அவருடைய கட்சியில இருக்கவங்க, அவங்க எல்லாரும் வந்து அதே மாரி அவரும் வந்து விஜய் அவர வந்து எதுக்காக வந்து அவர் வந்து ஆட்சிக்கே வரல. அதுக்குள்ள வந்துட்டு எதுக்காக எதுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முன்னாடி சொல்லுவாங்க. இவங்க வந்து தேவையில்லாம அதனாலேயே வந்து என்டிகேக்கு வந்து நிறைய ஓட்டெல்லாம் வந்து போகுது. இவங்க இப்படி பண்றதுனால விஜய தாக்குறதுனால வந்துட்டு இவருடைய ஓட்டெல்லாம் வந்து நாத்தாக்காவினுடைய ஓட்டெல்லாம் யாருக்கு விஜய்க்கு போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப வந்து அப்புறம் இன்னொருங்கிறது விஜய் அவர் மேல வந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை மக்கள் வந்து வச்சிருக்காங்க. எப்படின்னா அவர் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் தான் வச்சிருக்காங்க. அவரை பத்தின வந்து அவர் செய்யற அரசியல் வந்துட்டு ஒரு தவறானது. அவர் சொல்ற விஷயங்கள் வந்து எதுவுமே வந்துட்டு கரெக்ட் கிடையாது. மக்கள் வந்து ஒரு கண்மூடித்தனமா குருட்டுத்தனமா விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு பர்சன் ஒரு நடிகர்ங்கிறத மட்டும் வச்சு அவரை வந்து பாக்குறாங்க. சரிங்களா? அவர் வந்து கோட்பாடு இருக்கா, கொள்கை இருக்கா, அவர் செய்ய போற ஒரு விஷயம் இப்ப நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஓட்டுறது, தேர்தல் காலத்துல வந்து சும்மா டிராமா போடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு லூடோ விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுடைய எதிரியா இருக்கவங்களை நீங்க வெட்டிட்டு நீங்க வந்து ஜெயிக்கணும்னு தான் நினைப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அது விளையாட்டுன்னு வர்றப்ப அது தப்பு கிடையாது. கமல்ஹாசனுக்கு வந்துட்டு இப்ப வந்து அவர் வந்து ஒரு அரசியல்ல வந்து தோத்துட்டாலும் திருப்பி வந்து அவர் என்ன பண்றாருன்னா படம் நடிக்கிறதுக்காக போயிடுறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான் வந்து அரசியல், புரியுதுங்க? அதே மாதிரி விஜய்க்கும் வந்து அது ஒரு ஆப்ஷன் தான். இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஜனநாயகனுக்கு ஒரு ரீல் விட்டாங்கல்ல, நான் கூட சொல்லியிருந்தேன் அது வந்து இவங்களே பண்ண வேலை தான் அப்படின்னு. இப்ப திருப்பி படம் நடிக்க போறேன்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு அரசியல் இல்லைனாலும் அந்த ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஒரு வேலை இல்ல, இன்னொரு வேலை இருக்குங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு வேலை போனாலும் பரவாயில்லப்பா, இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசா நம்ம எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? அதனால வந்து இப்ப நம்ம இன்னொரு வேலை இருக்கு, அந்த வேலையில நல்ல உழைப்பு போட்டுருக்கோம். இன்னொரு வேலையை வந்து பெருசா உழைப்பெல்லாம் போட்டுக்க மாட்டோம், அதுல வருமானம் எல்லாம் கம்மியா வருது அப்படிங்கிறப்ப அந்த வேலையில ரொம்ப ஈடுபாட்டோட இருக்க மாட்டோம். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கோபமும் வராது. ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த கோபம் வந்துட்டு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு மனசை தேத்திப்போம். ஆனா ஒரே வேலையில இருந்துகிட்டு அந்த ஒரு வேலையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறவங்களுக்கு கோபம் வரதாங்க செய்யும். சரியா? அதுல வந்து நம்ம வந்து விக்கணும்னு வெறித்தனமா நிக்கிறப்ப வந்துட்டு அதுல வந்து எவ்வளவு அவமானங்கள் பட்டிருப்பாங்க, எவ்வளவு அசிங்கங்கள் பட்டிருப்பாங்க. இப்ப சீமான் அண்ணாவே எடுத்துக்கங்களேன். ஒரு களத்துல நிக்கிறப்ப 15 வருஷத்துல யோசிச்சு பாருங்க, அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது. அவரை நம்பி வந்துட்டு என்ன சொல்றது ஒரு 10 பேர் 20 பேர் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப இருந்திருக்காங்க. அந்த ஆரம்பிக்கிறப்ப கட்சியில இருந்தவங்களும் அவருக்கு வந்து துரோகிகளா மாறி இருக்காங்க, எதிரிகளா மாறி இருக்காங்க. அதெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு தானே வந்திருக்காரு. இப்ப நம்மனாலும் அந்த மனசு இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அவரை வந்து தப்பா வெளியில சொல்லியிருக்காங்க, எத்தனை அவதூறுகள் பரப்பியிருக்காங்க, எல்லா விதத்திலயும் விமர்சனங்கள் அவர் மேல வைக்கிறாங்க இல்லையா? ஆனா அவர் ஒரு நாள் கூட வந்து பொருட்படுத்தல. நான் வந்து நிறைய டைம் வந்து அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து எடுத்துப்பேன். நிறைய இடங்கள்ல வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களா, என்ன நீங்க சொல்றது யாருமே கண்டுக்க. இப்ப வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க எல்லாருமே. நீங்க போடுற வீடியோஸ் 100 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்ப சொல்லுவேன், எங்க அண்ணன் அறிவுபூர்வமா பேசுறாரு, அவர் பேசுறதையே யாருமே கேட்டதில்லை. அவர் அரசியல் ஆசான், அவர் பேசுறதே கேட்கல. நான்லாம் ஒரு தர்தி, நான் பேசுறது யாராச்சும் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து சின்ன பசங்க எல்லாம் வந்து இந்த ஓட்டு கேட்க போற இடத்துல உண்டியல் கொடுக்குறப்ப அதுக்கு ஒரு பாட்டு காசு பணம் துட்டு அப்படிங்கிற பாட்டை போட்டுட்டு நிறைய பேர் மீன்ஸ் போடுறது. சரியா? இப்ப கொள்ளை அடிக்கிறதோட திருட்டுத்தனம் பண்றதோட ஒருத்தங்க கிட்ட கையேந்திரது எவ்வளவோ நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். தன்மானம் உள்ள எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க.